பிதாமகர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டவசுக்கள்ல ஒண்ணு. கங்கையினுடைய மகன், கங்காதேவியினுடைய மகன். அப்படிப்பட்ட பிதாமகர் மனிதனாக பிறந்து விட்டால் இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஆசைகளை சுமந்து கொண்டு இருக்கும். இந்த உடம்புக்கு தான் ஆசையெல்லாம். ஆன்மாவிற்கு எந்த ஆசையும் இருக்காது. ஆன்மாங்கிறது உயிர், அது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது காற்றடித்த ஒரு பை. இந்த காற்றடித்த பையிலே ஆன்மா என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சகுனி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதை பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா சகுனி கூட பிறந்தவர்கள் 45 பேர். இந்த 45 பேர் சேர்ந்து போரிட்டாலே இந்த பிதாமகரால முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய படைப்பலம் உள்ளவர்கள். ஆனா காந்தாரி திருதராஷனுக்கு பிதாமகர் பொண்ணு கேட்டு போறாரு. அப்படி போன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா காந்தாரி அவ்வளவு அழகானவர். காந்தார நாட்டினுடைய இளவரசி. ஒண்ணுமே சொல்லல. உடனே ஒரு கருப்பு துணி எடுத்து கண்ணில் கட்டிக்கிட்டேன். நானே அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுப்பார்கள் இவர்கள். அதனால வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றா அப்படின்னா உடனே ஒரு கருப்பு துணி எடுத்து தன்னுடைய கண்களை கட்டி கொள்ளுகிறார். இந்த கல்யாணம் முடிஞ்சிடுது. காந்தாரியினுடைய திருமணம் முடிந்த பிறகுதான் இந்த பிதாமகருக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கல்யாணத்துல தோஷம் இருந்தாக்க நம்ம எல்லாம் வாழை மரத்துக்கு திருமணம் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆட்டுக்கு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. காந்தாரியினுடைய முதல் கணவன் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஜோசியம் பார்த்துட்டு ஒரு ஆட்டுக்கு திருமணம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணியவர்களை அரசியாக உட்கார வைக்க கூடாது. இது சட்டம். இது வெளியில யாருக்காவது தெரிஞ்சிட்டுனா கஷ்டம். அதனால என்ன பண்றாரு இந்த பிதாமகர், இந்த 45 பேரும் ஒரே செல்லுல போட்டு அடைச்சு வச்சிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவையும் அடைச்சிடுறாரு. அந்த நாட்டை கைப்பற்றுகிறார். கைப்பற்றி, ஏன்னா இவருக்கு கண்ணு தெரியாது, அவர் என்ன சொல்றாரோ இவர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர் திருதராஷன். பிதாமகர் தாத்தா தப்பு செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தந்தைக்கே கல்யாணம் பண்ணி வச்சார். தப்பு செய்ய மாட்டார். நம்பிக்கை. இந்த உண்மை தெரிந்து விட்டால் நாம் தவறு செய்து விட்டோம் என்கின்ற பழி நம் மீது வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த 45 பேரையும் செல்லில் அடைச்சு வச்சிருக்காரு. சாப்பாடு கொடுக்கிறார். எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒருத்தருக்கு மட்டுமே உணவு வழங்கப்படுகிறது. 45 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒருத்தருக்கு மட்டும் உணவு. இந்த 45 பேர் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு. அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க? 45 பேரும் புத்திசாலிங்க. எல்லா டெய்லி வர்ற சாப்பாட்டை சகுனிக்கு கொடுத்துட்டாங்க. எப்பா நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டு நாங்கள் இறந்ததற்கான காரணம் என்ன என்பதை நீ தெரிவுபடுத்து. சகுனி இல்லைன்னா இந்த மகாபாரத கதையே கிடையாது. மகாபாரதத்துல பாண்டவர்கள் வெற்றி அடைந்ததற்கு முழு முதற் காரணம் சகுனி. ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். இவருடைய சகோதரர் அனைத்து பேரும் இறந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு திருதராஷனிடத்திலே நல்ல பெயர் எடுத்து அந்த காந்தார நாட்டை திரும்பவும் பெற்று துரியோதன் கூடவே இருந்து அந்த மகாபாரத போரை நல்ல விதமாக முடித்து கொடுத்தவர் தான் இந்த சகுனி. அவருடைய தந்தை, சகுனியுடைய தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா,
அவரும் ஜெயிலில் இருக்கார். இவரை கூப்பிட்டு, சகுனியை கூப்பிட்டு 2 விரலை வெட்டி கொடுக்குறாரு கையில். இந்த 2 விரலையும் நீ வச்சுக்கோ, இதுதான் உனக்கு தாய்பாஸ், உனக்கு நேரம் வரும்போது உதவும், நீ என்ன சொல்லி போடுறியோ அது கிடைக்கும் அப்படிங்கிற. அவருடைய விரல் தான் அந்த தாயபாஸ். அதே மாதிரி அவர் நல்லா தான் இருந்தார், சகுனியும் நல்லா இருந்தவர் தான். காலை உடைச்சி விட்டது அப்பா தான். ஏன்னா காலை உடைச்சி கண்ணை குத்தி விட்டோன்னே, இந்த மாதிரி இருந்தால் உன் மீது கொஞ்சம் இரக்க குணம் வரும், அதை வைத்து நீ அவர்களை பழி வாங்கி விடு அப்படின்னு சொல்லி இந்த சகுனி பஞ்சபாண்டவர்கள் வெற்றிக்காக பாடுபட்டவர். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, சகுனி துரியோதனன் கூடவே இருந்தான் அப்படின்னு. ஆனால் இல்லை, சகுனி முழுக்க முழுக்க பஞ்சபாண்டவர்களுக்காகவே சப்போர்ட் பண்ணார். அதனாலதான் மகாபாரதம் மிக சிறப்பான ஒரு பார்வையில் வெற்றி அடைந்தது. அடுத்த வாரம் கண்டிப்பாக மகாபாரதத்தில் முருகன் என்கின்ற கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.